இன்னைக்கு பேச போகிற விஷயம் என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. எல்லார்கிட்டேயும் நம்ம எதிர்பார்க்குறோம். அன்பு, அக்கறை, புரிதல் எல்லாமே எதிர்பார்ப்போம். ஒரு விஷயம் ஷேர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய பர்த்டே. நம்ம பெரியவங்கள் ஆக ஆக இந்த பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஃபர்ஸ்ட் எவர் இன் மை லைஃப் டைம் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னோடய பர்த்டேவை மறந்துட்டாங்க. நேரம் ஆக ஆக ஒரு கால் கூட வரல. இந்த ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் எனக்கு ஃபீலிங் ஆச்சு. அப்போ மைண்டில் ஒரு கொஸ்டின் ஓடிட்டே இருந்துச்சு. நாட் ஈவன் ஒன் பர்சன், ஒரு ஆளுக்கு கூடவா? ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ்னு யாருக்குமே என்னோடய பர்த்டே ஞாபகம் இல்லையா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் கர்த்தர் என்கிட்ட பேசினார். am I not important to you more than anyone else in the world? எல்லாரையும் விட நான் உனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கர்த்தர் என்கிட்ட கேட்டார். அப்போ தான் அந்த வசனம் ஞாபகம் வந்துச்சு. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். மனுஷரை நம்ப வேண்டான்னு சொல்லலை, மனுஷரை விட அதிகமாக கர்த்தரை நம்பணும் அப்படின்றது தான் வசனத்தில் இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ஜீசஸ் கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலானதை செய்யக்கூடிய வல்லமையுள்ள தேவனை தான் நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு 11 o'clock மேலே விஷ் பண்ணாங்க. அதில் சில பேர் சொன்னது என்னென்னா, நேற்று வரைக்கும் ஞாபகம் இருந்துச்சு, இன்னைக்கு மறந்துட்டேன். அப்போ நான் நினச்சேன் அதை அனுமதித்ததே கர்த்தர் தான். அதனால தான் அந்த விஷயத்த இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். நம்ம பிறந்த டேட் அண்ட் டைம் நம்ம லைஃப் லாங் ஞாபகம் வச்சுருக்கோம். அதே போல் நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த நாள், அந்த சமயத்தை நம்ம மறக்கக்கூடாது. அந்த நாள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். டோன்ட் எவர் ஃபர்கெட் யுவர் ஸ்பிரிச்சுவல் பர்த்டே. அதே போல் நம்ம மற்றவங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்குற விஷயங்கள் நம்ம மற்றவங்களுக்கு செய்வோம். This is my most memorable birthday. Thank you for supporting the channel. God bless you all.